புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கவர்னர் தமிழிசை கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். நான் தமிழகம் முழுதா போல நான் தூத்துக்குடிக்கு போனேன். தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே போய் அங்கே மக்கள் சொன்ன கருத்தை நான் வெளிப்படுத்தினேன். அவ்வளவுதான், என்னோட கருத்தே அது கிடையாது. மக்கள் நான் 3 கிராமத்துக்கு தான் போகலான் இருந்தேன். 13-15 கிராமத்துக்கு போக வேண்டி வந்தது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் தான். ஆக மக்களின் குரலாக நான் சொன்னேன். புதுச்சேரியில் எல்லாம் சரியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நடப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். நான் அன்னைக்கு நான் முதலமைச்சர் முன்னாலேயே சொல்லிட்டேன். அதனால என்னோட சொந்த ஊரு, நான் போட்டி போட்ட இடத்துல எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்த மக்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்கலன்னு எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் போனேன். சேகர் பாபு சொன்ன மாதிரி உடனே நான் போட்டி போடுறதுக்கு நான் போல, அது மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி நான் நிர்வாகத்தில் தலையிடுறதுக்கு போல, அதில் வேற சபாநாயகர் அப்பாவு இவங்க யார் அங்கே போய் ஆய்வு செய்வதற்குன்னு கேட்டுக்கிறான். தயவு செய்து சொல்றேன், நான் ஆய்வு செய்ய போகலை. நான் என் சகோதர சகோதரிகளின் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ள ஆறுதலுக்காக போனேன், ஆய்வுக்காக போகவில்லை என்பதை அப்பாவு புரிந்து கொள்ள வேண்டும். ஆய்வுக்காக போனேன் நான் எங்கேயும் சொல்லலை. உங்களை மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வத்தில் ஆய்வுக்கு வந்தாருன்னு வேணா எழுதியிருக்கலாம். நான் ஆய்வு செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கூட தெரியாமல் ஒரு 2 மாநிலத்தில் நான் நிர்வாகத்தில் இருக்கேன். அதனால அவங்களை குற்றம் சொல்லணும்னு என் நோக்கம் கிடையாது. ஆனால் தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இல்லை, நான் மறுபடியும் சொல்றேன், நான் மக்களோட செய்தி தொடர்பாளர். நான் போட்டி போடணும்னு நான் அதுக்காக போகலை. நான் போட்டி போடணுமா போட வேண்டாமா நானே போய் எதையும் கேட்கல. எனக்கு என்ன வருங்காலத்தில் எனது திறமைக்கு ஏற்றாற்போல் அதற்கு பணியை கொடுக்க வேண்டியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சரின் கடமை. அவர்கள் அதற்கான செயலை செய்வார்கள். இன்று வரை எனக்கு கொடுத்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மோட சகோதர சகோதரிகள் ஒரு இடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சென்று ஆறுதலாக சொன்னதை இப்படி கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பது நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு